இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து மகாநதி சீரியலில் நிஜமாவே வந்து ஒரு எமோஷனலான நெகிழ்ச்சியான ஒரு எபிசோட் தான் இன்றைக்கி வந்து இந்த கடைசியில் வந்து இவங்க வந்து ஒரு விஷயம் சொன்னது. காவேரி வந்து நீ என்னை கழட்டி விட்டு போயிடுவல்ல, நான் அப்புறம் ஒன்றையும் மிஸ் பண்ணுவான்ல, சரி விடு போ, நீ நல்லவன் தான் இருந்தாலும் சரி போ, நீ எப்படியும் வந்து நம்மளுக்கு டிவோர்ஸ் ஆக தான் போகுது அப்படின்னு அவங்க சொன்னதாகட்டும், சொல்லும் பொழுது அவருடைய முகம் போனதாகட்டும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வந்து இப்போ விஜயுடைய பேக் ஸ்டோரியிலே வந்து பார்த்தா விஜய்க்கு அப்பா அம்மா ரெண்டு பேருமே கிடையாது. ரெண்டு பேருமே ஒரு ஆக்சிடென்ட்லேயே ஏதோ ஒன்று இறந்துடுறாங்க. அதுக்கப்புறம் வந்து அவங்க தாத்தா தான் வளர்க்குறாங்க. அப்படிங்கிறதுனால தந்தை அன்பு தாய் அன்பு இல்லாமல் வளர்ந்ததுங்கிறதும் அதில் என்ன வழி இருக்குங்கிறதும் அவர் என்ன ஏக்கம் இருக்குங்கிறதுலாம் அவருக்கு தெளிவாகவே தெரியும். இந்த சமயத்தில் இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா காவேரி தன்னுடைய அப்பாவை இழந்ததுக்காக வருத்தப்படுறாங்க, அதை நினச்சி புலம்புறாங்க. கனவுல போதையில் திருப்பி வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வந்து அப்பா வந்துருப்பா ப்ளீஸ்ப்பா, இப்போ ரொம்ப நேரம் எடுத்துக்காதப்பா வந்துருப்பா அப்படின்னு சொல்லும் போது இவருக்கு என்ன ஆகுது, இன்னமும் வந்து அவருடைய ஓன் ட்ராமா, அவருக்கு இருந்த ஒரு மன கஷ்டத்தையும் வந்து ஞாபகப்படுத்துது. ப்ளஸ் இந்த பக்கம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து இவங்க கோத்ரூ பண்ணுற இவங்களுக்கு நடந்துகிட்டு இருக்க வாழ்க்கையில் இருக்க பிரச்சனையும் வந்து புரிஞ்சு அங்கே தான் வந்து ஒரு கையை இறுக்கி பிடிக்கிறார். ஸோ இது வந்து ஒரு காதலாக கொஞ்சம் கொஞ்சமாக இந்த ட்ரிப்பில் வந்து மாறுறதுக்கான வாய்ப்புகள் தான் ரொம்ப ஜாஸ்தி. இதில் வேறு வந்து இவங்களை இப்போ போட்டு தள்ளுறதுக்கு பசுபதி ஆள் அனுப்ப போகிறாங்க. அந்த பக்கம் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து நிவினுக்கும் ராகினிக்கும் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக நிவினை கடத்த வேறு செஞ்சுறாங்க. அதுல வந்து நிவின் தப்பிப்பாரா மாட்டாரா அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. ஸோ இதுக்கு பிறகு வந்து இவரே வந்து நிவின் கூட போன்னு சொல்லும்பொழுது நிவினை வந்து பேசாமல் டிவோர்ஸ் ஆனதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணிக்கும் போது அவங்க ஏற்கனவே வேணாம், ஒரு தடவை பட்டாச்சு போதும் அப்படின்னாங்கல்ல. இப்போ ரெண்டாவது முறையாக அந்த ஒரு செடியில் ஒரு முறை பூ பூக்கலாம் இல்லை திருப்பி காதல் மலரும் அப்படிங்கிற மாதிரி வந்து எனக்கு உங்களை பிடிச்சிருக்கு அப்படிங்கிற நிலைமைக்கு காவேரி வரப்போகிறாங்க. காவேரிக்கும் அதே மாதிரி விஜய்க்குமே வந்து காவேரியை பிடிச்சிருக்கு அப்படிங்கிற இடத்துக்கு வரப்போகிறாரு. சந்தர்ப்ப சூழ்நிலையால் திருப்பி வந்து உங்களுக்குள்ள பிரச்சனை வந்தாலும் கூட மனசுக்குள்ள ஒரு அன்புங்கிறது இப்போ விதைக்கப்பட்டுருச்சுங்கிறதான் உண்மை இந்த ஒரு ட்ரிப்பில். ஸோ அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ப்ளஸ் இதுக்கப்புறம் வந்து விஜய் காவேரியை வந்து அதிகமாக கொஞ்சம் புஷ் பண்ணி அவங்கள மட்டுமே ஒரு ஜோடியாக வச்சு நிவின் இதுக்கப்புறம் காவேரியோட வாழ்க்கையில் இல்லைன்னு காமிக்கிற மாதிரியும் தெரிஞ்சு பேசின விதத்தெல்லாம் பார்த்தா உங்களுக்கு என்ன தோணுதுங்கிறத சொல்லுங்கள். தேங்க்யூ. இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து மகாநதி சீரியலில் நிஜமாவே வந்து ஒரு எமோஷனலான